ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரைஸ் சேனலுக்கு நட்டு கிளாசிக்ல எபிசோட் 95 தான் பார்க்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் பயந்து போட மாட்டேன், கொடுத்த வாக்க மீற மாட்டேன். சிங்கண்டா, அதுதான் என் வாழ்க்கை முறை. உன் கனவு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. ஏன்னா நீ இல்லனா உன்னோட கனவு எப்படி நிஜமாகும்? சீக்கிரம் அங்க இருந்து போயிடு நருட்டோ. அங்க பாரு ஜாக்கிரதை. நம்ம பந்தயத்துல தோத்து போக தயாராகிருங்க. உங்க கழுத்துல இருக்கிற நெக்லஸ் எனக்கு சொந்தமாக போகுது. சாம்பாருங்க ஒரு புடி. வருங்காலத்துல நான் ஹுக்காகே ஆகிற வரைக்கும் என்னுடைய உயிரை கண்டிப்பா யாராலையும் பறிக்க முடியாது. பெரிய வீட்டுல அவ்வளவு ஆட்ட அடி, சின்ன பையன் அடி வாங்கலாம். இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். ஆரம்பிக்கலாமா? தவிக்கிறான், அவ்வளவு பயம் இருக்குது. ஆனா வாய் என்ன வாய்ப்பே இல்ல. ஜெயிச்சிட்டான் இருக்கும். The fifth Hokage, alive on the line. Rasengan. ஓடு, ரொம்ப அப்படியே ரெண்டா வெடிச்சிடறா. என்ன இது? அப்போ உனக்கு வேற என்ன? ஓடு, ஒர்க் ஆகுது. செத்தான்டா சேகர். இந்த சவாலியும் ஜெயிச்சிட்டான், அவனையும் ஜெயிச்சிட்டான். பின்னாடியே ஒரு ஓட்டை போட்டு பிளட்டே வந்து அம்பா எவ்வளோ தூரத்துக்கு. இந்த சண்டை இங்கே போயினுங்கதா. பரவாயில்ல, அவன் சொன்னதை செஞ்சு காட்டிட்டான். இந்த புடிய எப்படி ஒரு ஜூட்ஸுவும் மாஸ்டர் பண்ணிருக்கான்? சாத்தியமே இல்ல. அவனால முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா அவன் செஞ்சு காட்டிட்டான். நீ முடியாதுன்னா தான் அவன் செய்வான். அவன் கொடுத்த ஒரு வாரத்துல ரசிங்கான முழுசா கத்துக்கிட்டான். வேற அந்த மாத்திரை போட்டு சரி பண்ணிடுவானோ. நருட்டோக்கும் அஃபெக்ட் ஆகுது. நருட்டோக்கு ரத்தம் வருது. ஐயோ, ஏண்டா கத்தியில தான் தடவி இருப்பானா? இல்ல ஓவரா பயன்படுத்தினால எனர்ஜி போயிடுச்சா? எதனா பண்ணியிருப்பான்ப்பா. இப்படி ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா உன்னால எப்படி நிக்க முடியுது? இந்த மருந்து எடுத்துக்கிட்டான். எங்க தாக்குவான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல என்னோட சக்கராவை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். தாக்குதலுக்கு முன்னாடி என்னை குணப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். மற்றும் ஏன் என்னை இவ்வளவு நம்புறாருன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? என் திறமையும் ஜுட்சுவை பத்தின அறிவாற்றல் சமயத்துல என்னோட சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். பாதிப்பு எவ்வளவு அதிகமானாலும் சரி, சேதமடைஞ்ச செல்ஸை என்னால திரும்பவும் குணப்படுத்த முடியும். ஆனா என் சக்தி என்னோட சக்கராவும் முழுசா தீர போகுது. ஆனா என்கிட்ட இருக்கிற சக்தி நருட்டோ கிட்ட இல்ல. அவன் கதை முடிஞ்சது. பாட்டி இப்ப நீங்க தான் எவ்வளோ தாக்கம் இருக்கு. என்ன இல்ல, இதை நான் எதிர்பார்க்கல. காயம் ரொம்ப பலமா ஏற்பட்டிருக்கிறதால என்னோட குணப்படுத்துற சக்தி கூட உள்ளுக்க கொடாஞ்சுக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப என்கிட்ட தேவையான சக்கராவும் இல்ல. தானே பார்த்தேன், ஏன்னா அவ்வளோ பவர் எடுத்து அடிச்சான்.
அதான் வாய் இருக்குல்ல, சரி பண்ணிக்கோ. வயிறே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு, சரி பண்ணிட்டான். நான் உள்ள ஆர்கன் அடி வாங்கி. இவன் இதய துடிப்பு கம்மியாகுது. அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். இதயத்தை சுத்தி இருக்கிற எல்லா தசைகளும் சேதம் அடைஞ்சிருக்கு. ஆனா இது எதனால ஆச்சுன்னு தெரியலையே. இப்ப புரிஞ்சிருச்சா? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது காபோட்டோ இவன் இதயத்தை தாக்கி இருக்கணும். அப்பா எனக்கு சரி பண்ணிடுவாங்க. நடுங்காம கவனம் செலுத்து சொன்னா பிளேடு மாதிரி 3 பாரு. படம் பார்க்குற மாதிரி பார்த்துன்னு ஒருத்த உசுருக்கு பசியா? பசி. நிறைய எப்படி சும்மா இருக்கு, அது ஹெல்ப் பண்ணுங்க. அவன் கதை முடிஞ்சது. வாய மூடுறான் இவன். கடைசி சக்தியை பயன்படுத்தி அவன் இதயத்தை அவனையும் அவனை காப்பாத்திக்க முடியல. அப்படியே வேகமா போய் 8 வரணும். அதனால அவனுக்குள்ள இருக்கிற அந்த நைன்டெயில் ஃபாக்ஸால கூட அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவனை தன்னை தானே காப்பாத்திக்க சக்தியும் அவன்கிட்ட இப்போ இல்ல. என் பேச்ச கேளு, அவன் கதை முடிஞ்சது. அவன் காலி. உன் தர்மைகளால அவனுக்கு எந்த நீ பயனும் சொல்லாத. எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ற மாதிரி. கதையை நான் முடிக்கிறேன். வர இருறா, அவனை சரி பண்ணிட்டு. அவனால முடியாதுன்னா ஏன் அவங்களை தேடி வந்த? இல்ல இல்ல நருட்டோ. என்ன இந்த இடமே இருட்டாகுது. ஏய், வெளிச்சம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னோட சக்தியும் கம்மியாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்தா அது மாறும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, ஹார்ட் பீட் கம்மியாயிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எழுந்திரு நருட்டோ, எழுந்திரு. கண்ணை தர, கண்ணை தர நருட்டோ. உயிரோட தான் இருக்கான். பாட்டி, நம்ம பெட்ட மறந்துடாதீங்க. அவனாவது ஒரு நிமிஷம் நரிக்க அள்ளு விட்டுட்டு இருக்கான். ஜெயிப்பேன் என்ன முன்னாடியே சொன்னேனே. அவன் இன்னும் உயிரோட இருக்கானா? இந்தா, வாயில வச்சு. அவனை விடுபட்டி, அவனை பார்த்துப்பா, இவனை போட்டு பழப்பாட்டி நீ. அதுதான் உன்னோட வாழ்க்கை லட்சியம், சரிதானே? ஒரு தடவை, கடைசியா ஒரு தடவை நீ சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மையாகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்களை இவங்க மூலியமா பார்த்துட்டாங்க. அவன் கண் விழிப்பானு எனக்கு தோணல. ரைட் போட முடியாது. குணப்படுத்துற சக்தியை நீ மறந்துடாத. இருக்கிற பவர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவன் சீக்கிரமாவே கண் நீ முடிச்சிருவான். முறைச்சு அது எனக்கே தெரியும், ஆனா என் கவலை அது கிடையாது. நருட்டோவை விட்டு தள்ளு. உன் கண் எதிர்க்க யார் இருக்காங்கன்னு பாரு. நீ நருட்டோவன் பார்த்துப்பான், நீங்க பாரு. பார்த்துதான். இவனோட திறமையை பார்க்கும்போது இவன் கண்டிப்பா சாதாரணன் கிடையாதுன்னு தெரியுது. அக்காட்ஸ்கி மட்டும் இவனை பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப பேபு இருக்கவனை கதையை பிடிச்சாதான் முடிச்சுட்டா உண்டு. பிரச்சனையே வராது. உங்ககிட்ட போறேன். என்ன பண்ற நீ? ஸோ
வச்சு என்னமோ வச்சுக்கிறான். குத்திட்டான். இதே மாதிரி தான் தாடு உக்காக பண்ணான். போச்சு. எல்லாருமே மயக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? முன்னாடி உன்னை மட்டும் தான் நான் கொல்லக்கூடாதுங்கிற முடிவு இருந்தேன். நான் சொல்றத கேளு. ஒருவேளை இந்த பையன் உயிரோட இருந்தான்னா நருட்டோ குத்தக்கூடாதுன்னு குறுக்க வந்துட்டான். நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால ஒழுங்கா வழிய விட முடியாது. நான் சொல்றத நீ கேளு. இங்க என்ன ஆனாலும் சரி, நருட்டோவுக்கு ஏதோ ஆக நான் விட மாட்டேன். அவனை நீ எப்படி பாதுகாக்கலான் இருக்க? நீ ஏன் மரத்துல இருந்து விழுந்த இலை மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு சனி எதுக்காக இப்படி ஒரு கெனினை காப்பாத்த போராடுற? நெஞ்சிலே குத்திட்டான். இவனை காப்பாத்துறது மூலமா நான் என் வீட்டை காப்பாத்துறேன். அதான் வில்லேஜ் இடன் இந்த லீஃப். நீயே உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க சொன்னாடே. ஒரோச்சி மரம் இங்க இருக்கானே, தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கெனின், இவன் ஒரு நாள் ஒக்காகி ஆகிறது விதியோட முடிவு. முட்டாள் மாதிரி பேசாத. நீ சொல்றது உண்மையாவே இருந்தால் அதுக்கு என்ன இப்போ? ஹொக்காகேவ பத்தி எனக்கு என்ன கவலை? முட்டாள் மட்டும்தான் அந்த வேலையை செய்வான். என்னன்னா ஒக்காகி ஆகணுமா? அறிவில்லாதவங்க தான் அதை செய்வாங்க. அவங்களும் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. என்னோட அங்கிள் அப்புறம் உங்க சகோதரனை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுத்துறாதீங்க. இப்பதான் அது மூளைக்குள்ள வருது. மறந்துட்டீங்களா என்ன? இதுக்கு முன்னாடி வந்த ஓகாகே நம்ம கிராமத்துக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கிராமத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ அப்பெல்லாம் நம்ம கிராமத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க உயிரை கொடுக்கவும் தயாரா இருந்தாங்க. இப்படி நடக்கவே கூடாது. பெருசா அவங்க அவமானப்படுத்துறத நான் விட மாட்டேன். யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். உங்க எகத்தால தான் நான் அடியோட பொழிச்சு கட்டுறேன். திரும்ப அந்த வில்லேஜ் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை வருது. இந்த நொடியில இருந்து என் உயிரை பணைய வைக்க உன தயாரா இருக்கேன். அந்த பயம் போயிடுச்சு. என்ன காப்பாத்துவேன். தம்பே, எந்த வித பயனும் இல்லாத இந்த பொடி பையனுக்கு நீ உயிரை விட தயாரா இருக்கன்னா சரி. உயிரை எடுக்கவும் நான் தயாரா தான் இருக்கேன். திரும்பவுமா? இவங்க என்ன அவங்க ஹீல் பண்ணிடலாம்ல. இப்ப நான் கதையை முடிக்கிறதுக்கு மிச்சம் இருக்கிறது நருட்டோ மட்டும்தான். சீக்கிரம் ஏதாவது செய்யணும். திரும்ப இவங்களே வந்து வாங்குறாங்க. அவளை இத்தனை வாட்டி நான் குத்தையும் நருட்டோ விட மாட்டாங்க. வந்து அவனை காப்பாத்திருக்கா. நீ உன்னோட முடிவுல இவ்வளவு உறுதியா இருக்கிறத பாக்குறப்போ நல்லா இருக்கு. திரும்ப இன்னொருத்தரை இழக்க விரும்பல. சொன்னதை நீ சரியா கேட்கலையா? நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. என் கதை முடிஞ்சாதான் இவனை தொட முடியும். உன் கதை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு.
இப்ப உன் தைரியத்தை பாராட்டுறேன். ஆனாலும் உன்னை பாரு, தரையில விழுந்து நடுங்கிக்கிட்டு இருக்க. பாவமா இந்த இருக்க. ரத்தத்தை பார்த்தா நடுக்கம் வருது. உனக்கு வர பயத்தை உன்னால போக்க முடியல. இவ்வளவு கஷ்டத்தை நீ எதுக்காக அனுபவிச்சிட்டு இருக்கன்னு யோசிச்சு பாரு. உனக்கு முன்ன பின்ன தெரியாத அந்த பையனுக்காகவா சொல்லு? நீ என்னைக்கோ விட்டுட்டு வந்த அந்த கிராமத்துக்காக இப்ப உயிரை விட போறியா? என்ன நடுக்கம் நின்றுச்சு. நடுக்கத்தை நிறுத்திட்ட? எப்படி? நீ தான்டா பண்ண. இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லீஃப் வில்லேஜோட 5th ஒகாகேவா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்பா அது என்ன மார்க்? புதுசா இருக்குல்ல இது. அதான் வர பயம் போயிடுச்சு. அப்புறம் அந்த மார்க் நீ என்ன ஸ்டைலா இருந்தாலும் அடிதாண்டா இன்னைக்கு. உனக்காக. உனக்குள்ள இருக்கிற பயம் வேணா போயிருக்கலாம். உன் உடல் இன்னும் பலவீனமா தான் இருக்கு. இந்த நிலைமையில உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன? இந்த வாட்டி வந்தா பலவீனம் நினைக்கிறேன் பாருங்க. நரோட்டோனால எவ்வளவு நம்பிக்கை வருது. முன்னாடி இருங்க. உங்களோட எல்லா காயங்களையும் நான் குணப்படுத்துறேன். அந்த சீலை உடைச்சிடாதீங்க. Resolve Seal Release Ninja Art My Totally Generation. எப்படி நிக்கிறாங்க? என்ன பண்றாரு அப்படின்னு. நானே 1000 வித்த கத்து வச்சுக்கிறோம். இது என்ன அப்படின்ட்டு பாக்குறேன். சரியாயிடுச்சு. இது என்ன ஜூட்சு? அப்படின்னா இங்க நான் மட்டும் புது ஜூட்சுவை கண்டுபிடிக்கல, நீ ஒரு புது ஜூட்சுவை உருவாக்கியிருக்க. இது உண்மையாவே அட்டகாசமா இருக்கு. இதை எப்படி செஞ்ச? என்னோட சக்கரா அத நான் என் நெத்திக்கு பின்னாடி பல வருஷங்களா சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக தான் அதை சேகரிச்சு வச்சேன். நான் சேர்த்து வச்சிருக்க சக்கராவை பயன்படுத்தி என் உடம்ப நான் பழைய நிலைமைக்கு சீக்கிரமா கொண்டு வந்துருவேன். செல்ஸ் எல்லாம் வேகமா டிவைட் ஆகி அது என் உடல் முழுக்க பரவி பாதிக்கப்பட்டிருக்க இடத்தை தனியா பேக்கப் வச்சுக்கிறாங்க போல. இது கிட்டத்தட்ட பிரிஞ்சு போன என்னோட உயிரை திரும்ப கொண்டு வர மாதிரி. நீ உன்னோட கத்திய வச்சு எத்தனை முறை வேணும்னாலும் என்ன வெட்டலாம். ஆனா என் உயிர் பெரியாத. அவங்களே எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஒக்காக ஆகணும். குறிப்பிட்ட அளவுதான் குணப்படுத்தி செயல்படுத்த முடியும். அந்த வேலையை நம்ம வேகப்படுத்தினா அந்த நபரோட ஆயுளே குறையும். உங்க ஆயுள் கம்மியாகும். இல்ல, இப்ப அவர் ஆபத்துல இருக்காரு. லார்ட் ஓரோச்சிமாரு, சீக்கிரம் வெளியில வா, வெளியில வா. சீக்கிரம் அதை செய். திரும்ப சமனிங். ஒரு இச்சுச்சி. சமனிங் ஜூட்சு. 3 பேரும். 3 பேரும். இவங்க 2 பேருக்கு தெரியும். சொன்னாடு அது என்னவா இருக்கும். பாம்பு வந்துருச்சு. தவளை. தவளை வந்துருச்சு. இது இது பாம்பு தவளை. மாட்டி இது என்னன்னு தெரியலையே. அதான் ப்ளூ நினைக்கிறேன். அவளோட தான். நத்த மாதிரி இல்ல. நத்தையா? ஆனா பாம்பு தான் பெருசாகுது இதுக்கு கம்பேர் பண்ணோம். அவருதான் முக்கியம். size தான் முக்கியம். இப்ப அந்த கொம்பு மாதிரி இருக்குது. நத்த மாதிரி. நத்தை தான் போல. என்னன்னு தான் காட்டுங்களேன் அதை டக்குன்னு. 3 பேரும் கம்பீரம். இதான் லெஜெண்டரி சாணியனா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தாக்கலாம் அவனை. இந்த காட்சியா நருட்டோ பார்த்தா அவன் முக்கியமான டைம்ல கரெக்டா மயக்கப்பட்டு வந்துடுறான். அப்புறம் என்னாச்சு எரியினது கேட்பான். அட்டா இந்த எபிசோடு வேற லெவலில் இருந்துச்சுங்க. லெஜெண்டரி சாணியன்னா என்னன்றத காமிச்சிட்டாங்க. 3 பேரும் அப்படி நிற்கிறப்போ அப்படியே வேற லெவலில் இருந்துச்சுங்க அது.
ஃபைனலி நம்ம சுனாடே பாட்டி வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. அது அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிளட்டு பார்த்து நடிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட போன எபிசோட் சொன்னேன், இப்படி இருந்தால் எப்படி ஒக்ககே ஆகுது, ஈஸியாக அதை வச்சு யார் வேணாலும் அங்கே பீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சிட்டான். அது காரணம் யாருன்னா உரைச்சுமாரு. நீங்களே அதாவது வில்லனுங்களாம் வந்து இவங்களே ஹெல்ப் பண்ணிடுறானுங்க, சொல்லி சொல்லி பேசி பேசி ஒன்று பண்ணி அவங்கள அறியாமே ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நீ எதோ வீக்குன்ட்டு சொல்லிக்கிறியோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெறியாகி அவங்களே சரியாயிடுறாங்க. அதுலேருந்து நல்லது தான் பண்ணுறானுங்க, கெட்டது பண்ணல. கவுட்டாவும் சரி உரைச்சும் சரி 2 பேரும் சேர்ந்து நல்லது பண்ணுகிறாங்க. வாரி வாரி வில்லேஜுக்கு நல்லது பண்ணுகிறாங்க. ரொம்ப நன்றிடா அப்படின்ற மாதிரி இது. ஆனால் உரசுமார் வந்து ஆன்சர் இன்னும் இல்லையா பெருசாக என்ன பண்ணு பார்த்தா அந்த பாம்பு அந்த நாக்கை வச்சே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. இது கபோட்டா ஆன்சைன் வந்து இவனுக்கு பண்ணிடுறான். பிளட் எடுத்து இவங்க பண்ணுறதுனால அது வந்துடுது. இந்த அவனை ஏதாவது பண்ணுங்கியான்னு அவனை இன்னைக்கு ஏதாவது ஒன்று கை காலாவது உடச்சிட்டு இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அவன் ஆடின ஆட்டத்துக்கு கொஞ்சமாவது அடங்கி இருக்கணும். பட் ஒன்றுமே ஆகலன்றது. ஆனால் அவனுக்கு காலே வராமல் இருந்துச்சு. பட் இப்போ திரும்ப வந்துட்டான் அந்த பாம்பு மேலே. அவனு எந்த அளவுக்கு ஃபைட் போட போறான்றது தெரியல. ஃபைட் போட முடியாது. ஜஸ்ட் இப்போ உரைச்சி கூட நிற்கிற மாதிரி தான். ஏன்னா அவனுமே ஃபுல் வீக். நருட்டோ அடிக்கு முட்டி போட தான் முடியுது, எழுந்து நிற்க முடியல. அவ்வளோ அடிச்சிருக்கான். வெளியே குணப்படுத்திட்டு அவ்வளோதான். பட் உள்ளே அடி வாங்கினது பயங்கரமாக தாக்கியிருக்கு. பட் நருட்டோ பாருங்களேன், இப்போ என்ன சொல்கிறது, நம்பிக்கைன்னு உருவம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அந்த எல்லா உணர்ச்சியுமே எடுத்துகிட்டு வந்துட்டான். அதாவது அவங்க தாத்தா ஃபர்ஸ்ட் ஒக்காக என்ன சொன்னாங்களோ அதையும் நருட்டோ மூலியமாக அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க தம்பி எப்படி அது உறுதியானாங்களோ அவனையும் அந்த உருவத்தில் பார்த்துட்டாங்க. எல்லாமே சேர்ந்து திரும்ப அவங்களுக்கு அந்த வில்லேஜ் மேலே அந்த வெறுப்பு எல்லாம் போய் திரும்ப அந்த நம்பிக்கை வந்துருச்சு. திரும்ப இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றதை நருட்டோ மூலியமாகவே பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ வில்லேஜுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறது, இனிமேல் நீங்களே சொன்னாலும் போக மாட்டேன்ட்டு நின்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒக்காகேன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் நான் தாண்டா ஒக்காகே, நீ என்னடா பண்ணுவேன்ட்டு பண்ணாங்க பாருங்க. எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, ஃபைனலி இந்த 3 பேருக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் வேற லெவலில் போகும்போது தெரிஞ்சிச்சு. எல்லாம் பெரிய பெரிய உருவம் சண்டை போட போகுது, பெரிய பெரிய ஆளுங்க சண்டை போட போகிறாங்க. எப்படி இருக்குது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.